அப்படியே ஒரு நிமிஷம் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை விட்டு மறைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். முதல்ல நமக்கு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னா. இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பல பொருட்கள் இன்னும் கண்டுபிடிக்கவே பட்டிருக்காது. நம்ம பயன்படுத்துறதுல 90% மேலே இருக்கிற பொருட்கள் எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற 10ல் 9 பொருள் பிளாஸ்டிக்னால செய்யப்பட்டது. ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியலுக்குமே ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்றைக்கி இந்த பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பிளாஸ்டிக் பேக்கை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கு பதிலாக பேப்பர் பேக்கை நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பட் இந்த பிளாஸ்டிக் பேக்கை விட இந்த பேப்பர் பேக் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தானது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் 30% காடுகள் இன்னும் அதிகமாக அழிக்கப்பட்டிருக்கும் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கல அப்படின்னா. ஆண் யானைகளை பார்த்துருக்கவே முடியாது. சொல்லப்போனால் அந்த இனமே அழிக்கப்பட்டிருந்தாலும் அழிக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலி பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நமக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பொருளே கிடையாது. அது நம்மளுடைய சுற்றுச்சூழலையும் இந்த பூமியில் இருக்கிற பல உயிர்களையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அட்சய பாத்திரம் மாதிரி அல்ல குறையாமல் இந்த பிளாஸ்டிக் உண்டான ரா மெட்டீரியல் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கே. இந்த பிளாஸ்டிக்கை நம்ம எதுலேருந்து உற்பத்தி பண்ணுறோம், எப்படி தயாரிக்கிறோம் இந்த பிளாஸ்டிக்கை? பிளாஸ்டிக்கை பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த பூமியில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இந்த மண்ணுடைய மறு உருவம் தான், ஒரு விஷயத்தை தவிர. அதாவது தண்ணீரை தவிர இந்த பூமியில் பார்க்குற நீங்கள் எல்லா விஷயமுமே இந்த மண்ணுடைய மறு உருவம் தான். ஒரு நாள் மறுபடியும் அது இந்த மண்ணாகவே மாறிடும், அதாவது டீகம்போஸ் ஆகிடும். பட் இந்த பிளாஸ்டிக் நம்ம முதல்ல பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சதுலேருந்து தயாரித்த அத்தனை பிளாஸ்டிக்கும் இன்னைக்கு வரைக்கும் மக்காமலே தான் இருக்குது. அது டீக்ரேட் ஆகிறதுக்கே 450 வருடங்கள் தேவைப்படும். இந்த பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சி இன்னும் 120 வருஷம் கூட கடந்து போகலை. ஓகே, இந்த பிளாஸ்டிக்கோட இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். 1800களில் இந்த பில்லியர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. ஸோ அந்த பில்லியர்ட்ஸ் கேமுக்கு உண்டான பால்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் யானையோட தந்தத்தில் இருந்து தான் செய்வாங்க. இந்த பில்லியர்ட்ஸ் கேம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதும் இதற்குண்டான பால்ஸை செய்யறதுக்கு யானைகளோட தந்தத்தை பயங்கரமாக யானைகளை வேட்டையாடி அந்த தந்தங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால இதற்குண்டான டிமாண்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த யானை அப்படிங்கிற ஒரு இனமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த பில்லியர்ட்ஸ் பால் தயாரிக்கிற கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை பரிசாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இது நடக்கும் போது 1863 ஜான் வெஸ்லி ஹயட் அப்படிங்கிறவர் இந்த பால் செய்யறதுக்கு ஒரு ப்ராப்பரான மெட்டீரியலை, நான் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிச்சி இந்த பரிசு தொகையை நான் வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் கடுமையாக உழைச்சி ஒரு மெட்டீரியலை இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டுபிடிச்சாரு. அதனுடைய பேர் தான் செல்லுலாய்டு அப்படிங்கிறது. இந்த மரங்களில் இருக்கிற செல்லுலோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து இந்த செல்லுலாய்டு அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை இவர் கண்டுபிடிக்கிறாரு. பட் இந்த மெட்டீரியல் பில்லியர்ட்ஸ் பால் செய்யறதுக்கு பயன்படலை. பில்லியர்ட்ஸ் பால் அளவுக்கு இதனுடைய கடினத்தன்மை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு ப்ராப்பராக இது பவுன்ஸும் ஆகலை. பட் அதுக்கு பதிலாக இவர் கண்டுபிடிச்ச இந்த பொருட்களை வச்சு பல பொருட்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த செல்லுலாய்டு அப்படிங்கிற முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இவர் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை எதனால் பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? ஒரு மூலக்கூறு தனியாக இருக்குன்னா அதை நம்ம மோனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனித்தனியாக இருக்கிற மோனோமர்ஸை பாலிமரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா அதை பாலிமர்ஸாக மாற்றணும் அப்படின்னா அதுதான் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது. இதில் மோனோ அப்படின்னா ஒரு விஷயத்தை குறிக்கிடுறது, சிங்கிள் அப்படிங்கிறது. இதில் பாலி அப்படின்னா பல, மல்டி அப்படிங்கிறது. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இந்த தனித்தனியாக இருக்கிற பூ இருக்கு இல்லையா, இதுதான் மோனோமர்ஸ் மாதிரி. இது எல்லாத்தையும் ஒரு பேட்டர்னில் நம்ம பூவை கட்டி ஒரு மாலை ஆக்குறோம் பார்த்தீங்களா, இந்த மாலையை தான் நம்ம பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூ கட்டுற ப்ராசஸை தான் இந்த பாலிமரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்போ கதைக்கு வருவோம். இந்த செல்லுலாய்டு அப்படிங்கிறது நம்ம தயாரிக்கும் போது ஹைலி ஃப்ளேமபிள். அது ஈஸியாக தீப்பற்றி எரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டிவாக இருந்தது. அதுக்குண்டான ரா மெட்டீரியலும் அந்த அளவுக்கு நிறைய கிடைக்கல. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ப்ராப்பரான பிளாஸ்டிக்காக இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சது 1907 லியோ ஹென்ரிக் பெக்லாண்ட் அப்படிங்கிறவர் தான் பேக்கலைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சாரு. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்குண்டான ரா மெட்டீரியல் தான். இந்த ஒட்டுமொத்த பிளாஸ்டிக்குடைய சக்ஸஸுக்கு இந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த உலகத்தோடைய ஒட்டுமொத்த நாடி உயிராக இருக்கிறது இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்ந்த உயிரினங்களும் இந்த மரம் செடி கொடிகளும் பூமிக்கு அடியிலேயே பல மில்லியன் வருஷங்களாக அது அதிக அழுத்தத்தில் அதிக வெப்பத்தில் அழுத்தப்பட்டு அது ஒரு ஆயிலாக மாறி இருக்கிற அந்த க்ரூட் ஆயிலை இந்த ஃபாசில் ஃபியூயல் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே எரிபொருளாக இருந்துக்கிட்டு இருக்கு. நாம் இந்த பெட்ரோல் டீசலுக்காக இந்த எரிபொருளுக்காக இந்த பூமியிலேருந்து இந்த க்ரூட் ஆயிலை வெளியே எடுத்து
அதை ப்ராசஸ் பண்ணும்போது பல படிநிலைகளில் நமக்கு பல பொருட்கள் கிடைக்கிது இந்த க்ரூட் ஆயிலிருந்து. ஸோ அதில் இந்த தாரை நம்ம இன்றைக்கி ரோடு போடுறோம்ல, இந்த தார் அப்படிங்கிறதும் ஒரு பேசிக்கான விஷயந்தான். ஒரு காலகட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய கழிவு பொருளாக இருந்தது. இதை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் பார்த்தாம அது உலகமே தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கழிவு பொருளை தான் நம்ம ரோடு போகிறதுக்காக பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி தார் சாலைகள்லாம் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி இதை பல ஸ்டேஜில் நமக்கு பல பொருட்கள் கிடைக்கும் இல்லையா. இதில் ஃபினோலேன் அப்படிங்கிறதும் ஒரு பொருளாக நமக்கு கிடைச்சிது. இது கூட ஃபார்மாலிடிஹைடு அப்படிங்கிற இந்த கெமிக்கலையும் சேர்த்து அவர் ஒரு புதுசாக ஒரு மெட்டீரியலை ட்ரை பண்ணார். இதை எதுக்காக கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வயர்களுக்கு இன்சுலேட்டராக பயன்படுத்தப்படுறது இந்த ஷெல்லாக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் தான். அதாவது ஒரு வகையான வண்டுகள் கட்டுற கூடில் இருக்கிற பிசின், அதாவது இந்த எட்டுக்கால் பூச்சியில் அந்த கூடு கட்டுதில், அதே மாதிரி இந்த வண்டு கட்டுற கூடுடைய பிசின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிசினை எடுத்து தயாரிக்கிற மெட்டீரியல் தான் ஷெல்லாக் அப்படிங்கிறது. இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, 1,00,000 வண்டுகள் சேர்ந்து கட்டின கூட்டிலேருந்து நம்ம வெறும் 1/2 கிலோவுக்கும் கம்மியான ஷெல்லாக்கை தான் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த வயசோட காஸ்ட் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் அவர் இந்த மெட்டீரியலை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த ஃபினோலின் ஃபார்மாலிடிஹைடு இந்த மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு பாலிமரை ஒன்று உண்டு பண்ணார். அந்த பாலிமர், அதாவது அந்த பிளாஸ்டிக் தான் வந்து நோவாலாக் அப்படிங்கிறது. பட் அவர் இதோட நிறுத்திடல. இது கூட இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிடிஹைடை ஆட் பண்ணி அதை இன்னும் அதிகமான டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணார். அப்போ அவருக்கு ஒரு மெட்டீரியல் கிடச்சிது. அந்த மெட்டீரியலுடைய பேர் தான் பேக்லைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல். இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பல வகையான பிளாஸ்டிக்குகளுக்கு முன்னோடியாக இருக்கிறது இந்த பேக்லைட் அப்படிங்கிற பேக்லைட் கண்டுபிடிச்ச இந்த பிளாஸ்டிக் தான். ஸோ இதுக்கப்புறம் இதிலேருந்து பல மெட்டீரியல்லேருந்து இதே மாதிரியான இந்த பாலிமரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் பல வகையான பிளாஸ்டிக் பொருட்களை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும். 1920களில் தான் இந்த பாலிஸ்டைரின் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சோம் நம்ம முதல்ல. அடுத்ததான் இந்த வினைல் கண்டுபிடிச்சோம். பாலிவினைல் குளோரைட், பிவிசி பைப்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையான பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சோம். அக்ரிலிக் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக இந்த பாலிமரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா இந்த பல வகையான பிளாஸ்டிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியலுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் ஒரு மெட்டீரியலை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். முக்கியமாக இந்த பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் எதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா, இந்த வயர்களுக்கு இன்சுலேட்டராக தான் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் செய்யறதுக்கு இந்த சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுகளுக்கு இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்திருப்பேன், இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்திருக்காதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கடல்களுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா பல 1000 கிலோமீட்டர்களுக்கு வெறும் கேபிள்கள் மூலயமா தான் நம்ம இன்றைக்கி இன்டர்நெட்ஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை யூடியூப் சர்வர்லேருந்து ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது அமெரிக்காவில் இருக்கிற யூடியூப் சர்வர்லேருந்து கடலுக்கு அடியில் இருக்கிற ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்கள் மூலயமா தான் நமக்கு இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கேபிள்கள் எல்லாமே நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்ச இந்த பிளாஸ்டிக்னால தான் சாத்தியப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது கடலுக்கு அடியில் இந்த அளவுக்கு ரிஜிடாக அந்த உப்பு தண்ணியில் அந்த மெட்டீரியல் வீணாக போகாமல் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டியூரபிலிட்டியான மெட்டீரியல் நமக்கு இந்த பிளாஸ்டிக் மூலியமாக தான் கிடச்சிது. இந்த பிளாஸ்டிக்கில் நம்ம பெரிய குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இந்த பிளாஸ்டிக்கை டீகம்போஸ் இல்லை, டீக்ரேட் ஆகிறதுக்கே 450 வருடங்கள் தேவைப்படுது இல்லையா. இந்த அளவுக்கு டியூரபிலிட்டியோடு இருக்கிறதுனால தான் இந்த கேபிள்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கை வச்சு நம்மளால் இன்றைக்கி இன்டர்நெட்டை சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் பதில் பேப்பர் கேரி பேக் இப்போ நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்பவே டேஞ்சர்னு சொன்னோம் இல்லையா. அதாவது இந்த பாலித்தீன் கேரி பேக்குக்கு பதிலாக நம்ம பேப்பர் பேக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுனா ஒன் டைம் யூஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணலன்னா இந்த பூமியில் இருக்கிற பல மரங்களுக்கு ஆபத்து. அதாவது நம்ம பயன்படுத்துகிற இந்த பேப்பர் பேக்ஸை செய்யறதுக்கு பல ஏக்கர் கணக்கில் மரங்களை நம்ம அழிச்சாகணும். இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே ஆபத்து கொடுக்கும். இந்த பிளாஸ்டிக் இந்த அளவுக்கு நம்ம எல்லா ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்திட்டு வரல. 2ஆம் உலகப் போர் வந்தப்போ அங்கே பயங்கரமான மெட்டீரியல் ஷார்ட்டேஜ்லாம் ஏற்பட்டுது. அப்போ அவங்க விமானத்தில் இருக்கிற இருக்கைகள் செய்யறதுக்கு மூங்கில் பிரம்புகளை கூட பயன்படுத்தினாங்க. அப்போ அங்கே இருந்த எல்லா தொழிற்சாலைகளுமே 2ஆம் உலகப் போருக்கு தேவையான ஆயுதங்களையும் வாகனங்களையும் செய்யறதுக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. அப்போது இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அங்கே முக்கியமாக இந்த வீரர்களுக்கு உண்டான ஹெல்மெட்ஸை பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பொருட்களை அப்போ தான் முயற்சி பண்ணாங்க பிளாஸ்டிக்கை வச்சு. ஏன்னா அந்த மெட்டீரியல் கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக இருந்தது அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் அதை ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டாகவும் மாற்ற முடிஞ்சுது, அது ரொம்பவே வேகமாக. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ரொம்பவே வேகமாக ரொம்பவே பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருந்த ப்ரொடக்ஷன் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கம்பெனிஸ் எல்லாம் அந்த ப்ராடக்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆர்மிக்கு மட்டும் இல்லாமல் மக்கள் புழங்குறதுக்கும், இப்போ ஆர்மியில் தான் வேலை இல்லாமல் போயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் மக்களுக்கு தேவையான பொருட்களை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க தயாரித்த அந்த பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது, பிளாஸ்டிக் பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது மற்ற இரும்பு பொருட்களையோ இல்லை மரப்பொருட்களையோ கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தது. இது மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாஸ்டிக்கோடைய காலம் அப்படிங்கிறது சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. எல்லாருமே பிளாஸ்டிக்கை உலகமயமாக்குனாங்க. இந்த பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்கலன்னா நம்ம பல பொருட்களுக்காக பல விலங்குகளையும் உயிரினங்களையும் பல நேச்சுரல் ரிசோர்ஸையும் நம்ம கண்டிப்பாக அழித்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த பூமியிலே இருந்ததுக்கு உண்டான தடையமே இல்லாமல் ஆக்கியிருப்போம். உதாரணத்துக்கு இந்த யானையை எடுத்துக்கோங்களேன். இந்த பிளாஸ்டிக்கால் இந்த சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பிளாஸ்டிக்கை தப்பாக பயன்படுத்துகிற இந்த மனிதர்களால் தான் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து. பிளாஸ்டிக்கை நம்ம ஒரு கழிவாக நம்ம எந்த ஒரு காலகட்டத்துலையும் அதை வெளியேற்றவே கூடாது. அதை கண்டிப்பாக 100% ரீசைக்கிளாக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி ப்ராப்பராக இந்த பிளாஸ்டிக்கை டிஸ்போஸ் பண்ணி நம்ம ரீசைக்கிள் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்கால் இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது காப்பாற்றப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்ஸ்லேருந்தும் கமெண்ட்ஸ்லேருந்து தான் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டூ சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.